கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த நாளை காணிச்சது கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திப்பேன். வேற மாதத்திலும் தேவன் தாமே உங்களுடன் கூட இருந்து உங்கள் எல்லாரையும் வழி நடத்தி காத்து வழி நடத்துவாராக. ஆமென். நான் வேதாகத்தில் வாசித்த ஒரு வசனத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் உன்னுடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாத படிக்க நீ அதை கவனமாக பார்த்துக்கொள். நான் என்னுடைய தமிழில் இதை கூறுகிறேன். தேவன் எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனான கிரீடத்தை அவர் தந்திருக்கிறார். அதை காத்துக்கொள்வது எங்களோட பொறுப்பாக இருக்க. நாங்கள் ஓடுற இந்த ஓட்டம், நாங்கள் கிறிஸ்துக்குள் ஓடுறான இந்த ஓட்டம் எப்படிப்பட்டது, உண்மையுள்ளதா, கர்த்தருடன் நாங்கள் சேர்ந்து ஓடுறோமா, அந்த முடிவில் நாங்கள் அந்த கிரீடத்தை காணுவோமா, எத்தனையோ கேள்வி எழும்புறான் இந்த வேலையிலும். நாங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொண்டோம்னால் எங்களுக்கு தெரியும், அதுக்கான ஆயத்தங்கள் அதிகம் செய்து தான் ஒவ்வொருவரும் அந்த போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். இந்த ஓட்டமானது எங்களுடைய ஜீவியத்தை குறித்தான இந்த ஓட்டம் எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா. நாங்கள் ஒருவரும் பூர்ணர் அல்ல, சம்பூர்ணர் அல்ல. ஆனாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, எங்கள் பாவங்களை மன்னித்து அவர் எங்களை மறுபடியும் தன்னுடைய எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வளர்த்த தேவனாக இருக்கிற அன்புள்ள அந்த தாப்பன் எங்களுக்கு உண்டு. ஆனாலும் நாங்கள் இடதோ வலமோ சாயாமல் நாங்கள் நேராக பார்த்து ஓடுற கரடு முரடான பாதைகள், மேடுகள், பள்ளங்கள், துக்கங்கள், துன்பங்கள், இழப்புகள் எத்தனை வந்தாலும் தேவனுடன் நாங்கள் கூட இருக்கிறோமா. கர்த்தர் எங்களுடன் கூட இருக்கும் போது அவருடைய அன்பு எங்கள் எல்லாவற்றிலும் எங்களை தாங்க வேலைதாக இருக்கிறதா. ஆனபடியால் அந்த நித்திய ஜீவன் என அந்த கிரீடம் யாராலையும் பறிக்கப்படாதபடிக்கு அவரை மட்டும் நோக்கி எங்கள் கண்கள் உயர்த்தி எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாங்கள் இந்த ஓட்டத்தை ஓடுவோம், பரிசுத்தப்படுத்தி கொள்ளும். எந்த நேரம் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பாவம் செய்வதில்லை. எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியம் எங்களுக்கு தெரியும். எங்களோட சிந்தனையிலோ எங்களோட சொற்களிலோ இன்னொருவரை நோகடிக்கிறதுலையோ மற்றது தேவ மனுஷரை குறித்து பேசுவதிலையோ இதில் எல்லாம் நாங்கள் தேவனுக்கு எதிராக செய்கிற காரியங்கள். தேவ பயம் என்ற வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் வலுவ வேண்டிய அவசியம் இல்லை. தேவ வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்க முடியும். ஏனென்றால் ஆணித்தரமான அந்த வார்த்தை எங்களுக்கு அது தான் எங்களுக்கு நிலவரமான ஆவியை தர வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம், நித்திய ஜீவன் எனும் கிரீடம், ஒரு நாளும் அவர் அதை எடுக்க போவதில்லை. ஆனாலும் அதுக்கு தகுதியுள்ளவர்களாக நாங்கள் இருக்கோம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் அக்கார்டிங் டு Revelations 3:11. Here I will be coming soon. Let not anybody take your crown away from you, the crown of eternal life, the crown that is promised to us by Jesus, that even though we die, we'll always live with him. Such a valuable thing, valuable promise, blessed promise God has given us. But how are we living our lives? Are we pointing fingers at others and causing agony to other people and living our lives? Or always our eyes focused on Jesus and running the race that he has given us? In a race, there are so many obstacles on the way, so many things, losses, sadness, tears, everything. But when we gain that crown, everything vanishes away. எல்லாம் மறைந்து போகும். எல்லா துக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள், நாங்கள் தேவனோடு ஜீவிக்கும் காலம் சகலதும் மறைந்தாங்க சந்தோஷமாக ஜீவிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். இந்த கால வேளையிலும் தேவன் எனக்கு உணர்த்தான இந்த காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஒரு பிரசங்கி அல்ல, ஆனால் வாழ்க்கையில் அடிபட்டு நொன்பட்டு நான் இலங்கையை சேர்ந்தவர். அதிகமாக கர்த்தர் அதிகம் இல்லை, 24/7 முழு நாளும் தேவனே நம்பி ஜீவிக்கும் ஒரு மனுஷியாக நான் இருக்கிறேன். நான் பலவீனமானவர். அநேக காரியங்கள் நான் தேவனை துக்கித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தரிடம் போய் அதை நான் முறையிட்டு ஆண்டவர் என்னை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் தாமே எங்களை இந்த வசனத்தின் மூலம் எங்களை பலப்படுத்தி நாங்கள் ஓடுற இந்த ஓட்டத்தை கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து தைரியமாக முழு மனதுடன் பரிசுத்தத்துடன் தேவனை மட்டும் நோக்கி பார்த்து ஓடுற ஓட்டமாக நாங்கள் ஓடுவோம். ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் எல்லாருக்காண்டியும் பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் கூட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம்.
இந்த வசனத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீர் கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இது உம்முடைய வசனம், தேவ வசனம் ஆண்டவரே. தெய்வமே, ஒருவரும் ஆண்டவர் நீர் தந்த இந்த கிரீடத்தை பறித்து கொள்ளாதபடிக்கு நீர் கூறியிருக்கிறீர். நான் திருடனை போல வருவேன், நான் வருகிற வேலை ஒருவருக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருக்கிறீர். ஆனபடியால் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஆயத்தம் எங்கள் வாழ்க்கையை திருத்தி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். திலவீனமான பாண்டர்கள் நாங்கள் ஆண்டவரே, ஆனால் உமக்குள் நாங்கள் பிளப்பட்டவர்களாய் நாங்கள் ஜீவிக்கிறோம் சுவாமி. சப்பா எங்களுடன் கூட இருக்கும் இருந்த ஆண்டவரை வழி நடத்தும் ஆண்டவரே, நியாயம் தீர்க்கும் அந்த நாவலை அடக்கும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் தாப்பட எங்களை திருத்தி கொண்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. உமக்காக காத்திருக்கும் தாப்பனே, நீர் வரும் போது நாங்கள் ஆயத்தம் இருந்த அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அந்த நித்திய ஜீவன் உள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரையும் தாழ்த்தி உடைய அன்பு கத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. May God lead us and guide us during this month. And let us always remember that there is a crown waiting for us, the crown of eternal life, where we will find joy all the days of our life, because that's His reward for us. God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய அன்பும் சமாதானம் என்றும் உங்கள் எல்லோருடன் கூடியிருப்பதாக. ஆமென்.